24 மணி நேரமும் செய்மதி கண்காணிப்புக்குள் வைத்து ஆராய்ந்து கொண்டு, அதாவது நேரடி ஆராய்வில் அந்த கடற்பகுதி எப்பொழுதும் இருக்கும். இவ்வாறுதான் இவர்கள் அந்த விடுதலை புலிகளின் கப்பல்களை கூட இலங்கை அரசாங்கத்திற்கு காட்டி கொடுத்திருந்தார்கள். அதாவது அமெரிக்கா 6 கப்பல்கள், அதுதான் அந்த போராட்டத்தின் உயிராக இருந்த அல்லது ஆயுதங்களை கொண்டு சென்ற கப்பல்கள் அந்த இறுதிப் பொழுது அளிக்கப்பட்டதற்கான காரணமாக. ஆனால் அதன் பிறகு அவர்கள் செய்த வேலை என்பது 2வது கப்பலை காப்பாற்றியது. 2வது கப்பல் இன்னொரு ஈரான் கப்பல், அதில் 208 மாலுமிகள், அதாவது ஈரானிய கடற்படையின் கப்பல். அவர்கள் அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. உலகெங்கிலும் மிக முக்கியமான இந்த போர் குறித்த விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த மோதல் குறித்தான விடயங்களை ஒவ்வொரு நாளுமே சிஎம்ஆர் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த வண்ணமே இருக்கிறது. அன்றாடம் அதில் நிகழ்கிற மாற்றங்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள், பாதிப்புகள், அனர்த்த நிலவரங்கள், இவைகள் குறித்தெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆக இதில் இன்னும் ஒரு அங்கமாக இந்த போரானது வளைகுடா நாடுகளையும் சரி, சுற்றி இருக்கிற இதர நாடுகளையும் சரி, சர்வதேச பாதுகாப்பு என்று வருகிற போதும் சரி, பொருளாதாரம் என்று வருகிற போதும் சரி, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஒரு அசைவை ஏற்படுத்துகிற ஒன்றாக மாறியிருக்கிறது. அதிலேயே மிக முக்கியமான ஒன்றுதான் அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய்களை கொள்வனவு செய்யும்படி சொல்லியிருக்கிறார். எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறார். அதே போல இந்தியாவில இருந்து பயிற்சி பெற்ற திரும்பின ஈரானினுடைய கப்பல் இலங்கையினுடைய கடற்பகுதிக்குள்ளே வைத்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினாலே. 2ஆம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா அந்த நீர்மூழ்கியை பயன்படுத்தியது இதுதான் முதல் தடவை. ஆக இதற்கு இலங்கை ஒரு எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணியுமா இல்லையா என்கிற கேள்வி வருகிற பொழுது பட்டும் படாமல் அது இலங்கையினுடைய 2 பக்கத்தையுமே சமரசப்படுத்துமா போல இலங்கையினுடைய நடவடிக்கை இருக்கிறது. ஆனால் அதில் நல்ல விடயம் என்னவென்றால் அந்த கப்பலிலே வந்தவர்களை காப்பாற்றி கரையேற்றி இருக்கிறார்கள். அதற்கு ஈரான் நன்றி வேறு தெரிவித்திருக்கிறது. ஆக இவைகள் எல்லாமும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் என்பதை தாண்டி மற்ற நாடுகள் மீது இந்த போர் ஏற்படுத்தி இருக்கிற அதிர்வுகள், இதை குறித்து நாங்கள் பேச போகிறோம். சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றும் ஒரு உரையாடலை உங்களை சந்தித்திருக்கிறோம் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஈரானினுடைய கப்பல் இலங்கையினால் மீட்கப்பட்டதும் அதனை ஒட்டி நடந்த சம்பவங்களையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அது அமெரிக்கா கொண்டிருந்த பயத்தின் காரணமாக இடம்பெற்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதனை கருத முடியும். காரணம், இந்த கப்பல் என்பது அதிநவீன கப்பல். 2021ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கப்பல். இந்த கப்பல் அங்கே விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற 74 நாடுகள் கடல் கலந்து கொண்ட அந்த பயிற்சியின் பொழுது இதுவும் கலந்து கொண்ட பொழுதும் இவர்கள் அங்கே போர் ஆரம்பித்த காரணத்தினால் ஒரு கடல் பரப்பு, தரித்திருந்த கடற்பரப்பு என்பது அமெரிக்காவின் ஒரு பாதுகாப்பு பயணப்பாதை. அதாவது அமெரிக்காவிற்கு டியாகோ காசியோ என இலங்கைக்கு கீழே ஒரு தீவு ஒன்று அவர்களுடைய மிகப்பெரிய படைத்தளம் இருக்கின்றது. அங்கேதான் இந்த அணு குண்டு போடுகின்ற B2 போன்ற விமானங்கள் எல்லாம் வைத்திருக்கின்ற அந்த பகுதிக்கான இதாகவும், மற்றது கடற்படை விநியோகங்களை மேற்கொள்ளுகின்ற மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள படைகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விநியோகங்களை மேற்கொள்கின்ற கடற்பாதையாகவும் இருக்கின்ற ஒரு கடற்பாதையை அண்மித்து இவர்கள் தரித்து நின்றது நிச்சயமாக அமெரிக்காவிற்கு பயத்தை ஏற்படுத்தியதற்கான காரணம் என்னவென்றால், ஈரான் அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் இருந்து தாக்குவதோ அங்கெல்லாம் தாக்க தொடங்கி இருந்தது. அந்த நேரத்தில் நிச்சயமாக தங்களுடைய அந்த கப்பலில் இருந்து ஏவுகணைகள் செலுத்தப்பட்டால் நிச்சயமாக அவை அந்த தீவை சென்றடையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை விட தங்களுடைய இந்த கடற்போக்குவரத்து பாதையில் இவ்வாறான கப்பல்கள் நின்றால் தங்களுக்கு அது மிகவும் ஆபத்தானது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த கடற்பகுதியை
24 மணி நேரமும் செய்மதி கண்காணிப்புக்குள் வைத்து ஆராய்ந்து கொண்டு, அதாவது நேரடி ஆராய்வில் அந்த கடற்பகுதி எப்பொழுதும் இருக்கும். இப்பொழுது ஒரு கப்பல் என்று நாங்கள் இது ஏற்கனவே கதைத்த விடயமாக இருந்தாலும், ஒரு கப்பல் என்பது சாதாரணமாக பயணம் செய்கின்ற பொழுது அது ஒரு 10 மணி தியாலத்தில் அடைய வேண்டிய தூரத்தை அல்லது கடந்திருந்தால் அவர்கள் அதை கருத்தில் கொள்ள மாட்டார்கள். ஆனால் கருத்திருந்தால் அது சந்தேகத்திற்குரியதாகவும் அல்லது அந்த கால்கடலுக்குள்ளே சென்று திரும்பி மீண்டும் மீண்டும் அந்த பகுதிக்குள் நின்றால், இவ்வாறுதான் இவர்கள் அந்த விடுதலை புலிகளின் கப்பல்களை கூட இலங்கை அரசாங்கத்திற்கு காட்டி கொடுத்திருந்தார்கள். அதாவது அமெரிக்கா 6 கப்பல்கள், அதுதான் அந்த போராட்டத்தின் உயிராக இருந்த அல்லது ஆயுதங்களை கொண்டு சென்ற கப்பல்கள் அந்த இறுதிப் பொழுது அளிக்கப்பட்டதற்கான காரணமாகவும் இருந்தது. எனவே அந்த பயண பாதையில் ஈரான் வேணுமென்று திட்டமிட்டு இருந்ததா இல்லையா என்கிறது தெரியாது. ஆனால் தவறுதலாக கூட இருந்திருக்கலாம் அல்லது திட்டமிட்டே இருந்திருக்கலாம். அதன் காரணமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நீர்மூழ்கி தாக்குதலில் ஆகப்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அது காலி துறைமுகத்திலிருந்து 40 மைல்கள் என்கின்ற பொழுது அது இலங்கையின் அந்த பிரத்தியோக பொருளாதார வலயம், அதாவது எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் என்கின்ற அந்த பகுதிகள் வருவதால் இலங்கை அரசு செய்ய வேண்டிய விடயத்தை செய்தது என்றால், ஒரு கப்பலில் இருந்து அபாய அறிவிப்பு விடுக்கின்ற பொழுது அவர்கள் செய்ய வேண்டியதை செய்தார்கள். அதன் மூலம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன, உடலங்களும் எடுக்கப்பட்டன. ஆனால் அதன் பிறகு அவர்கள் செய்த வேலை என்பது 2வது கப்பலை காப்பாற்றியது. 2வது கப்பல் இன்னொரு ஈரான் கப்பல், அதில் 208 மாலுமிகள், அதாவது ஈரானிய கடற்படையின் கப்பல், அவர்கள் மாலுமிகளை மீட்டதோடு கப்பலை தாங்களாகவே திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஏனென்றால் அந்த கப்பல் கொழும்பை சுற்றி நின்றால் சில வேளைகளில் அது தாக்கப்படுகின்ற பொழுது கொழும்பிற்கான கப்பல் போக்குவரத்துகள் பாதிக்கப்படலாம் என்கின்ற காரணத்தால் அமெரிக்காவும் இதனை அனுமதித்திருந்தது. இதற்கான காரணம் ஒரு படைக்கலம் போரரங்கில் இருந்து அகற்றப்படுகின்றது, அதே நேரம் உயிர்கள் கூட காப்பாற்றப்படுகின்றன என்ற ரீதியில் இருக்கலாம் என்று நாங்கள் கருதினாலும் இலங்கை துணிந்து அந்த முயற்சியை எடுத்திருந்தது. இதேவேளை இந்த போர் என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற கேள்விக்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தான் இலங்கைக்கு அதிக அளவிலான உல்லாச பயணிகள் சென்றிருந்தார்கள். அதனை நாங்கள் T20 என்று கூட சாதாரணமாக சொல்ல முடியாத அளவிற்கு கடந்த வருடம் அதிக அளவிலான உல்லாச பயணிகள் சென்ற வருடமாக பதிவு செய்தது. இந்த வருடம் என்பது இரட்டடிப்பாகும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. எனவே அவர்களுடைய உல்லாச பயணத்துறை என்பது வீழ்ச்சி அடைந்து விட்டது. பொருளாதார நெருக்கடி என்பது ஏற்பட்டு விட்டது. மற்றதும் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை என்றால் கூட வரிசைகள் எல்லா இடமும் இருக்கின்றது. அதைவிட இந்த இயற்கை வாயு பெறுவதில் தடை இருக்கின்றது போன்ற விடயங்கள் இருக்கின்றன. அதே போன்ற பாதிப்பு என்பது உலகில் எல்லா நாடுகளுக்குமே, கனடாவில் கூட இப்பொழுது சாதாரண பெட்ரோலின் விலை சுமார் 30 சதங்களால் உயர்ந்து விட்டது, 30-35 சதங்களால். எனவே பாதிப்பு என்பது எல்லாரும் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல போர் என்பது அங்கே இழுக்கப்பட்டதற்கான காரணம் அவர்கள் அந்த கடற்பகுதியில் தரித்து நின்றதால். இலங்கை ஒரு நட்பு நாடாக இருந்தது, மற்றது அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் என்கின்ற காரணங்களை வைத்து ஈரான் நின்றிருக்கலாம். ஆனால் இலங்கை ஈரானை காப்பாற்றி இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவும் அதற்கு அனுமதி அளித்திருக்கின்றது. அதுதான் உண்மை. நிச்சயமாக. அதே நேரம் அமெரிக்கா ட்ரம்ப் தரப்பில் இருந்து கைது காப்பாற்றப்பட்ட மாலுமிகள் வீரர்களை தங்களிடம் ஒப்படைக்கும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இலங்கை எந்த பக்கத்தை சாரப்போகிறது என்று. காரணம், இதுல இப்பொழுதுதான் இலங்கை என்கிற ஒரு நாடே இருக்கிறது என்கிறது சர்வதேச பரப்பிலே தெரியுமா போல அதிகம் பேசப்படுவதற்கான காரணம், நாங்கள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருப்பது, எங்களுடைய கடல் பரப்பு என்பதுதான். ஆக நிச்சயமாக இந்த போரிலும் இலங்கையினுடைய உதவியும் இலங்கையினுடைய கடற்பரப்பும் 2 தரப்புக்குமே தேவையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது போக மோடி அரசாங்கம் பெருமளவு அமெரிக்காவினுடைய கைக்கூலியை போல செயற்படுவதாக சமூக வலைதளங்கள்ல பார்க்க கிடைக்கிறது. அதாவது இந்த கப்பல், ஈரானினுடைய கப்பல் பயிற்சிக்காக போனது இந்தியாவிடம்தான். இந்தியாவில இருந்து பயிற்சி முடித்து திரும்புகிற போதுதான் இது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதற்கு பாதி காரணம் இந்தியாதான் என்கிற சாரப்பட நெட்டிசன்கள் பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் ரஷ்யாவிடம் எண்ணெய் கொள்வனவுக்கு
எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான அனுமதியை ட்ரம்ப் வழங்கி இருக்கிறார் இந்தியாவுக்கு. இப்பொழுது இந்திய தரப்பில் இருந்த மத்திய அரசாங்கத்திடமிருந்தும் சரி, மன்னிக்கவும், மாநில அரசாங்கங்களிடமிருந்து இப்பொழுது எதிர்ப்பு எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. இந்தியா ஒரு இறைமை வாய்ந்த நாடு. ட்ரம்ப் என்ன சொல்லுவது, நாங்கள் யாரிடம் எண்ணெய் வாங்குவது என்பதை குறித்து என்று சர்ச்சைகள் எழ ஆரம்பித்திருக்கிறது. இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் 2 விடயங்களை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். முதலாவது விடயம், அதாவது இந்த இந்தியாவின் நிலை என்பது அது நிச்சயமாக இந்தியா அந்த நான் நினைக்கிறேன் மிலான் எக்ஸசைஸ் அல்லது அந்த எக்ஸசைஸ் மிலான் என்று அழைக்கப்பட்ட அந்த நடவடிக்கையில் அமெரிக்காவும் பங்கு பெற்றிருந்தது, ரஷ்யாவும் பங்கு பெற்றிருந்தது. 74 நாடுகள், அதில் அந்த போர் கப்பல்கள் என்று பார்த்தால் சுமார் 45 அல்லது 50 போர்க்கப்பல்கள். மற்ற நாடுகள் தங்களுடைய உத்தியோகத்தர்களை அந்த பயிற்சி நடவடிக்கைக்கு அனுப்பியிருந்தது. இவ்வாறு பார்க்க போனால் இந்தியா இவ்வாறு கபடமாக செயற்பட்டிருக்குமா என்றால் இந்தியாவிற்கே தெரியாது. கடந்த சனிக்கிழமை இந்த போர் இவ்வாறு அறிவிக்கப்படும் அல்லது பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் இணைந்து இவ்வாறு ஒரு நடவடிக்கைகள் செல்வார்கள் என்பது யாருக்குமே தெரியாத விடயமாக இருந்தது. இன்று போர் ஆரம்பித்து 8 நாட்கள் ஆகின்றன. எனவே இந்த ஆரம்பித்த தினம் என்பது பிப்ரவரி 28ஆம் தேதி. அப்பொழுது அந்த கப்பல் அங்கே இருந்து புறப்பட்டு அது நகருகின்ற பணியில் ஈடுபட்டிருந்தால் சில வேளைகளில் அந்த ஆபத்து கண்டறியப்பட்ட அல்லது கபடத்தனமாக கூட இதனை செய்யப்பட்டிருக்கலாம். இதற்கு காரணம் இந்த பசிபிக், அதாவது அமெரிக்காவின் அதியுச்ச பசிபிக் கட்டளை மையத்தின் கடற்படை தளபதி கொழும்புக்கு சென்றிருந்தார் 2-3 நாட்களுக்கு முதல். எனவே அவர்கள் இந்த கொழும்பின் நாடியை கூட பிடித்து பார்த்துதான் இதை செய்தார்கள். எனவே இந்தியா இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் என்ற கருத்து என்பது ஒரு முரண்பாடு நிலை, அல்லது அவர்கள் தங்களுடைய வருகை எண்ணிக்கையை கூட்டுவதற்காக பொய்களை பரப்புகின்றவர்களின் ஒரு வேலையாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இந்த பிரச்சனை ராணுவ ரீதியில் தீர்க்கப்பட முடியாதது என்பதை மோடி தெரிவித்திருக்கின்றார். அதே வேளை ஜெயசங்கர் அவர்கள் இந்தியா மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றது அல்லது கரிசனை கொண்டிருக்கின்றது என்றால் இந்தியாவிற்குரிய பெரிய எண்ணெய் வழங்கும் நாடாக ஈரான் இருக்கின்றது. அந்த நிலையை தவிர்ப்பதற்காகத்தான், அந்த இந்தியாவிற்கும் ஒரு உறவான நிலையிலிருந்து ஈரானை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த டொனால்ட் ட்ரம்பின் மாய லீலையான உங்களுக்கு 30 நாளைக்கு ரஷ்யாவில் எண்ணெய் எடுப்பதற்கு அனுமதிக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு தளர்த்தல் வந்தது. அந்த தளர்த்தலில் மூலம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்திய கப்பல்கள் எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு அங்கே செல்வதை அதாவது தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் என்றால் இந்தியா வருவதை ஈரான் அனுமதிக்கின்றது அந்த தங்களுடைய கட்டுப்பாடு உள்ள பகுதிகளுக்குள்ளார். எனவே அவ்வாறான ஒரு இது கபட நாடகம் இது. அதாவது தாங்கள் விரும்பிய ஒரு இலக்கை அடைவதற்காக வேறு வேறு பொய்களை சொல்லிக் கொண்டு செல்கின்ற, இப்பொழுது அணு ஆயுதம் செய்கின்ற இடங்கள் என்று நிலத்திற்கு கீழ் 450 மீட்டர் கீழே இருக்கின்றது, அதை போய் அழிக்கக்கூடிய குண்டு உலகத்திலேயே அதிக வேகமான பாரமான குண்டு என 3 குண்டுகளை கொண்டு சென்று போட்டு அவர்களுடைய பலத்தை அளித்ததாக சொன்னார்கள். அதன் பிறகு சர்வதேச அணு ஆயுத கட்டுப்பாட்டு சபை ஈரானிடம் அணு ஆயுதம் செய்வதற்கான தகுதி நிலை இல்லை என்பதை கூட அறிவித்திருந்தது. ஆனால் கடந்த சனிக்கிழமை அவர்கள் போர் ஆரம்பிப்பதற்கான காரணம் அங்கே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன, மற்றும் அவர்களுடைய ஏவுகணை பலம் என்பது அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற, அதாவது நொண்டி சாட்டு என்று கூறலாம் இதை. ஆனால் இதன் பின்னணி என்பது வேறு வேறு விடயமாக இருக்கும். இருந்த பொழுதிலும் அந்த இரண்டாவது இந்த ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவை எண்ணெய் வாங்குவதற்கு விடுவது என்பது இப்பொழுது அவர் ஒரு முதலாளித்துவ மனநிலையில் இருந்து மேலதிகமாக தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அல்லது தன்னால் எதையும் செய்ய முடியும் என்கின்ற நிலையில் இருக்கின்ற அறுநிலையைத்தான் காண்கின்றது. இல்லை என்றால் மேலதிக வரியை விதிப்பேன் என்கின்ற ஒரு மிரட்டலை விடுக்கலாம் என்கின்ற ரீதியில் இருந்த பொழுதிலும் தங்களுடைய ஆதரவு நாடுகளை தவிர்ப்பதான முயற்சியை தான் இது. அதாவது நிச்சயமாக அமெரிக்காவிற்கு ஒரு ஆதரவு தளத்தை வழங்காது என்பது பட்டுவர்த்தனமான உண்மை. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, 2 விடயங்களை தொடர்பு படுத்தி இதை கேட்கிறேன். ஒன்று சவுதி அரேபியா அதனுடைய தூதுவர் பேசியிருந்தார், ஈரானை கோபப்படுத்துகிற மாதிரி எதுவும் செய்யாதீர்கள் அப்படின்னு. இதுவரைக்கும் சவுதியோ இனிய மத்திய கிழக்கு நாடுகளோ ஈரானுக்கு சார்பாக வந்தது கிடையாது.
அமெரிக்காவினுடைய தரப்பிலே தான் நின்றிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் வாய் திறந்து. இதை நீங்கள் எதனுடைய குறிகாட்டியாக பார்க்கிறீர்கள்? இல்லாவிட்டால் இது அதனுடைய பின்னணியாக இருந்திருக்கும் என்று பார்க்கிறீர்கள்? இன்னொரு பக்கம் அமெரிக்காவிலேயே இந்த போருக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்க சிப்பாய்கள், படையில இருக்கிற சிப்பாய்கள், நாங்கள் இஸ்ரேலுக்காக போர் புரிய விரும்பவில்லை, எங்களை ஏன் நீங்க இஸ்ரேலுக்காக போர் புரிஞ்சு கொலைக்களத்துக்கு எங்களை எதுக்கு அனுப்புகிறீர்கள், நாங்கள் இந்த போரை விரும்பவில்லை என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த 2 விடயத்தையும் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அதாவது இந்த சவுதி அரேபியாவின் கருத்தியல் என்பது அந்த பகுதி தங்களால் பாதுகாப்பான பகுதி என்று கருதப்பட்டு இருந்த நிலையில் ஈரானின் தாக்குதல் அங்கே சொல்லி சென்ற செய்தி எது என்றால் மத்திய கிழக்கில் எந்த பகுதியும் பாதுகாப்பானதில்லை என்று அமெரிக்கா உடனடியாக 20,000 தங்களுடைய மக்களை வெளியேற்றுகின்ற வேலையில் ஈடுபட்டிருந்ததும் மற்றும் அங்கே பதட்டமான சூழ்நிலையில் அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டு மக்கள் வீடுகளிலே முடக்கப்பட்டதுமான நிலைமை என்பது மத்திய கிழக்கின் நிலைமையை மாற்றியிருந்தது. அதேவேளை சவுதியின் மன்னர் இரட்டைத்துவம் பேணுகின்றார் என்கின்ற கருத்தியலை அமெரிக்கா வெளிக்கொண்டு வந்த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை வெளிக்கொண்டு வந்திருந்தது என்னவென்று சொன்னால், ஈரானுக்கு தங்களுடைய மண்ணிலிருந்து தாக்குதல் நடத்துவதையோ தங்கள் வான்பரப்பை பாய்ப்பதையோ அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி கொடுத்த நேரம் அமெரிக்க அதிபரிடம் இவர்கள் கூறியிருந்தார்கள், நீங்கள் இப்பொழுது ஈரான் மீது தாக்குதல் நடத்த முடியாவிட்டால் அது வளர்ந்துவிடும் என்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அந்த செய்தி சில வேளைகளில் இஸ்ரேலால் கூட செய்யப்பட்டிருக்கலாம் என்றால் அவர்கள் அவ்வாறான ஒரு திறமை கொண்டவர்கள், அவர்கள் அதனை செய்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இரண்டாவது நீங்கள் கேட்கின்ற விடயம் என்பது நிச்சயமாக இப்பொழுது அதாவது இந்த 2 விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒன்று, அமெரிக்காவில் இதுவரை ஏற்படாத ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது 2008ஆம் ஆண்டு அளவில் யூதர்களுக்கான ஆதரவு, இஸ்ரேலுக்கான ஆதரவு என்பது ஒரு 60% இருந்தது. இப்பொழுது அது கீழே இறங்கி காசா பலஸ்தீன மக்களுக்கான ஆதரவும் அதுவும் ஒரு 25-30% அளவில் இது மேவி செல்கின்றது. அதாவது பலஸ்தீனியர்கள் மீதான ஆதரவு அல்லது அங்கே நடக்கின்ற பிரச்சனையில் அமெரிக்காவின் தலையீட்டிற்கு யூதர்கள் அல்லது இஸ்ரேல் தான் காரணம் என. அதைவிட இந்த படை வீரர்கள், ஆமாம், அவர்கள் இந்த போர் நிச்சயமாக இஸ்ரேலின் வழிகாட்டல் தான். இதை நாங்கள் வேறொரு நிகழ்ச்சியாக செய்ய வேண்டும் என்றால் இஸ்ரேல் எவ்வாறு இந்த போரை நடத்துகின்றது, இதன் பின்னணி என்ன என்பதை அதன் காரணமாக அவர்கள் அவ்வாறு சொல்வதற்கு காரணம், இவர்கள் போரில் ஈடுபடுவதற்கு இவர்களுக்கு சமய பயம் காட்டப்பட்டது. அந்த அமகோடான் என்கின்ற அதாவது 2வது உலக மாற்றத்திற்கான, அதாவது கடவுளின் மீள்வரைக்காகவும் மத்திய கிழக்கு அழிவதற்காகவும் இஸ்ரேல் ஒரு பெரிய தேசமாவதற்குமான காலம் இது என்பது கூறப்பட்டதாக 200க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் அதாவது முறையிட்டிருக்கின்றார்கள். அதைவிட இப்பொழுது அவர்கள் தாங்கள் இஸ்ரேலுக்காக என் படை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு கசப்புணர்விலும் வந்திருப்பதை காட்டுகின்றது. இந்த வார இறுதியில் அமெரிக்காவில் பல இடங்களிலும் இந்த போருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை அமெரிக்க மக்களை எடுக்குவதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன என்பதை செய்திகள் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. எனவே இப்பொழுது அதாவது பொய்கூறி போர் செய்தல் என்பது தற்பொழுது வேறொரு முகத்தை பெறுகின்றது. இது நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற மிட்டம் எனப்படுகின்ற தேர்தலில் ட்ரம்ப் தரப்புக்கும் அவரது கட்சிக்கும் பலத்த இடையூறுகளை விளைவிக்கும் என்பதும் நிச்சயமான உண்மைகள். நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. தேவையான விடயங்களை இந்த வாரத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான விடயங்களை ஒரு சேர்த்து பேசி இருக்கிறோம். நன்றி இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.